ஹாய், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா DJI ஆஸ்மோ பாக்கெட் 3 இந்த கேமராவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கிம்பிள் கேமரா. ஸோ இந்த கேமராவுடைய கிரியேட்டர் காம்போ நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இந்த கேமராவுடைய டெக்னிக்கல் ரிவ்யூ நம்ம பார்க்க போகிறது கிடையாது, ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். பேசிக்காக உங்களுக்கு கேமரா பற்றி எதுவுமே தெரியாது. இந்த கேமரா வாங்கினீங்கன்னா இந்த கேமரா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, யாரெல்லாம் இந்த கேமரா வாங்கலாம், இந்த கேமராவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் என்னன்றதை நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ டெக்னிக்கல் வீடியோ கிடையாதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இருந்தாலும் ஒரு சில டெக்னிக்கல் விஷயத்தை பற்றி நான் பேச தான் போகிறேன். இந்த டெக்னிக்கல் விஷயத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கிம்பிள் கேமராவில் 1in சென்சார் இருக்கக்கூடிய ஒரு கேமரா. 1in சென்சார் கேமரா இருக்கிறதுனால வீடியோ குவாலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்குது. இது எடுத்த உடனே சொல்லிடுறேன். ஸோ வீடியோ குவாலிட்டி மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமரா நீங்கள் அட்டகாசமாக வாங்கலாம். ஆனால் வீடியோ குவாலிட்டியில் டே லைட் அப்புறம் நைட் டைம் ரெண்டு டைமில் வீடியோ குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது, ரெண்டுக்குமே நான் சாம்பிள் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். இந்த வீடியோவோட பின்னாடி போடுறேன். இந்த கேமரா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த கேமரா கூட என்னென்னலாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு கேமரா கிடைக்கும். நீங்கள் கிரியேட்டர் காம்போ பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு பவுச் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை சார்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன பேட்டரி ஹேண்டில் ஒன்று கொடுப்பாங்க. அது போக பார்த்தீங்கன்னா இதை கேரி பண்ணுறதுக்கு ஒரு கேரி கேஸ் இருக்குது. அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு வைட் ஆங்கிள் ஃபில்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ வைட் ஆங்கிள் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது ஸோ இந்த கேமரா எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுன்னா ஒரு 20 மில்லிமீட்டர் ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வைட் ஆங்கிள் கேமரா தான் இந்த கேமரா. இந்த கேமராவை நான் இப்போ கடைசியாக 2 மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த 2 மாதத்தில் இந்த கேமராவை நான் நிறைய யூடியூப் vlog அந்த மாதிரி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். சில ப்ரொஃபஷ்னலான வெட்டிங் ஷூட் எடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். சில இடத்துல பார்த்திங்கன்னா பேசிக்காக சின்ன குழந்தைங்க விளையாடுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கேமரா யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? முதல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு யூடியூபராக இருக்கீங்க, யூடியூப் ஸ்டார்ட் பண்ண ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த கேமரா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அப்படி இல்லை, நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோகிராஃபராக அல்லது ப்ரொஃபஷ்னல் வீடியோகிராஃபராக இருக்கீங்க, ஆனால் உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஒரு வீடியோ கேமரா இருக்குது, இதை ஒரு சைடு கேமராவாக யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த கேமரா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கேமரா பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு கேமரா தான். ஸோ இந்த கேமரா பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஃப்ளிப் பண்ணும்போது உங்களுக்கு கேமரா பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகிடும். அதே மாதிரி ஃப்ளிப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த கேமரா ஆன் ஆகிடும். இந்த கேமராவில் பார்த்திங்கன்னா கிம்பிள் மூவ்மெண்ட் 3 முக்கியமான கிம்பிள் மூவ்மெண்ட் இருக்குது. எல்லாமே ஸ்வைப்பிங் கெஸ்டர் மட்டும்தான். மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஃபாலோ மோட் இருக்குது, டில்ட் லாக் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா FPV இருக்குது. நான் எப்பயுமே பார்த்திங்கன்னா ஃபாலோ மோடில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இது டெக்னிக்கல் வீடியோ கிடையாது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்வைப் பண்ணும்போது செட்டிங்ஸ் கிடைக்குது. ஸோ செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கேமராவுடைய செட்டிங்ஸ் எல்லாம் உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா வீடியோ கம்ப்ரஷன். இதில் நீங்கள் HEVC அல்லது H.264 அப்படின்ற ஃபார்மேட்டில் எழுதிக்க முடியும். ஸோ HEVCயில் நீங்கள் எழுதுனீங்கன்னா நார்மல் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா 10 பிட் ஃபார்மேட் அப்படின்றதில் வரும். இதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கலர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா HLG 10 பிட் கலரில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிலாக் இருக்குது. டிலாக் எம்மும் பார்த்தீங்கன்னா 10 பிட்டில் இருக்குது. ஸோ 10 பிட் பார்த்தீங்கன்னா கலர் உங்களுக்கு ரொம்ப நல்லா கிடைக்கும், நீங்கள் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நார்மல் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த விஷயமெல்லாம் தேவைப்படாது. ஈஸியாக அதுவே உங்களுக்கு எல்லாத்தையுமே எடிட் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் நார்மலான கலர் ப்ரொஃபைலில் தான் வச்சு எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த கேமராவில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்வைப்பிங் கெஸ்டர் ஈஸியாக புரியக்கூடிய அளவில் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு செல்ஃபி வீடியோ எடுக்கிறீங்க யூடியூப்காக அப்படின்னா இங்கே கார்னரில் இருக்கக்கூடிய இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக செல்ஃபி கனெக்ட் ஆகிடும். செல்ஃபி கனெக்ட் ஆனதுமே ஃபேஸ் ட்ராக்கிங் பார்த்தீங்கன்னா ஈஸியாக எனேபிள் ஆகிடும். ஸோ ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஆட்டோமேட்டிக்காக ட்ராக்கிங் ஆகிடும். ஸோ இது அவ்வளோ ஈஸியான விஷயம். ஸோ இந்த கேமராவில் எந்த அளவுக்கு உங்களால் வீடியோ குவாலிட்டி எழுதிக்க முடியும், அதே மாதிரி என்னென்னலாம் வீடியோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துக்க முடியும். ஸோ ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா வைட் ஆங்கிள் ஃபோட்டோ பனராமாவில் எடுத்துக்க முடியும், வீடியோ எடுக்க முடியும், லோ லைட் வீடியோ எடுக்க முடியும், ஸ்லோ மோஷன் வீடியோ எடுக்க முடியும், ஹைப்பர் லேப்ஸ் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த ஹைப்பர் லேப்ஸும் அல்லது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோ மோஷனும் பார்த்தீங்கன்னா நான் பெரிய அளவுக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது. எதனாலன்னா ஸ்லோ மோஷனில் இருக்கக்கூடிய 4Kல 120 வரைக்கும் பாருங்கள். ஸ்லோ மோஷனில் 4Kல பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா வரும். 4Kல 120 வரைக்கும் உங்களால் ஸ்லோ மோஷனில் ரெக்கார்ட் பண்ண முடியும். பட் 4K 120 பார்த்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டி அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா நான் 4Kல 100ஓட சரி, அதுக்கு மேலே எடுக்கிறது கிடையாது. 4Kல ஒருவேளை 60 அந்த மாதிரி எடுக்கணும்னா நீங்கள் ஸ்லோ மோஷனுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. நார்மல் வீடியோ மோட்லேயே பார்த்தீங்கன்னா 4Kல 60 வரைக்கும் உங்களால் வீடியோ எடுத்துக்க முடியும். அல்லது பார்த்தீங்கன்னா 2.7Kல எடுத்துக்க முடியும், 1080ல் எடுத்துக்க முடியும். இதில் இருக்கக்கூடிய இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வெர்டிக்கல் வீடியோ கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கீங்க அப்படின்னா உங்களால் வெர்டிக்கல் வீடியோ எடுத்துக்க முடியும்.
ஸோ வெர்டிக்கல் வீடியோ எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கேமரா ஆன் பண்ணிங்கன்னா டேரெக்டாகவே வெர்டிக்கல் வீடியோ எடுத்துக்கும். ஆனால் வெர்டிக்கல் வீடியோவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபுல் பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 3K மட்டும்தான் உங்களால் எடுக்க முடியுமே தவிர 4K எடுத்துக்க முடியாது. இது சென்சார் கிராப் பண்ணி தான் வீடியோ எடுக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு 4K எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஹரிசாண்டலில் தான் வீடியோ எடுக்கணும், வெர்டிக்கல் வீடியோ எடுத்துக்க முடியாது. ஸோ இந்த கேமரா பார்த்தீங்கன்னா கிம்பிள் இருக்கிறதுனால இந்த மூமெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டெடியான மூமெண்ட்டாக இருக்குது. நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஆல்ரெடி சில வெட்டிங் ஃபங்க்ஷனில் நான் யூஸ் பண்ணியிருந்தேன்னு. ஸோ அந்த வெட்டிங் ஃபங்க்ஷனில் நான் யூஸ் பண்ண வீடியோ ஃபுட்டேஜ் காட்டுறேன் பாருங்கள். வெட்டிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டோட மொட்டை மாடி. ஜஸ்ட் நான் கேமரா ஃப்ளிப் பண்ணேன்னா இந்த கேமரா பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேஸ் டேக் வந்து எனேபிள் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. டே டைமில் டேரக்ட் சன்லைட்டில் இந்த வீடியோ எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அட்வான்டேஜ் இருக்குன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கேமராவில் இருக்கக்கூடிய ஒரு கேமரா யூஸ் பண்ண ஒரு ப்ரொஃபஷ்னலாக உங்களுக்கு வந்து நீங்கள் ஷட்டர் ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணணுமோ, இல்லை அப்பாச்சர் அட்ஜஸ்ட் பண்ணணும், ஐஎஸ்ஓ அட்ஜஸ்ட் பண்ணணும், அந்த மாதிரி எந்த விஷயமே கிடையாது. கேமரா நீங்கள் ஜஸ்ட் ஆன் பண்ணிங்கன்னா போதும், அது பாட்டுக்கு நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வீடியோ குவாலிட்டி ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக கிடைக்குது. ஸோ ஒரு நீங்கள் நார்மலாக ஒரு விளாக் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஃபுட் விளாக் எடுக்கிறீங்க, இந்த மாதிரி உங்களுக்கு விளாகிங் வீடியோஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கேமரா ஆன் பண்ணிட்டு சும்மா இப்படி நடந்து போகும்போது எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அப்படி எடுத்துகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா வந்து இது ஒரு கிம்பிள் மூவ்மெண்ட் இருக்கிறதுனால நீங்கள் இந்த கேமராவுடைய ஃப்ரேமில் வந்து எந்த இடத்துல இருக்கீங்கன்றதை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நார்மலாக கேமராவை நீங்கள் எந்த ஆங்கிள் வச்சுருந்தாலும் சரி, அது பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபேஸை ஈஸியாக ட்ராக் பண்ணிவிடும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு யூடியூபருக்கு ஒரு நல்ல விஷயம். குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. நைட் டைம்லேயும் வீடியோ குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் நைட் டைம் வீடியோ எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். DJIயுடைய ஆஸ்மோ பாக்கெட் 3 கேமராவில் லோ லைட் டெஸ்ட் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி காலையில் கோத்தகிரியிலேருந்து கொஞ்சம் கரூர் வரைக்கும் போக வேண்டிய விஷயம். டைம் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக மணி 4 மணி ஆகுது. இப்போது இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்டோ இல்லை வேறு எந்த ஒரு லைட்டோ அவைலபிள் கிடையாது. என்னோடய காருடைய ஹெட்லாம்ப் மட்டும்தான். நான் காருடைய விண்ட்ஷீல்டு வழியாக பார்த்திங்கன்னா வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். லோ லைட் மோட் ஆன் பண்ணாமல் இந்த கேமராவுடைய நைட் வீடியோ எடுக்கக்கூடிய கேப்பபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ கொஞ்ச நேரத்தில் நான் லோ லைட் மோட் ஆன் பண்ணுறேன். லோ லைட் மோட் ஆன் பண்ணதுக்கப்புறம் ஸோ எந்த அளவுக்கு சேஞ்ச் இருக்குன்னு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா லோ லைட் மோடு வந்து எனேபிள் பண்ணியிருக்கு. லோ லைட் மோடு எனேபிள் பண்ணுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது. நாய்ஸ் லெவல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் ஒரு பெரிய மேஜரான ட்ராபேக் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து லோ லைட் மோடு ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆக்டிவ் ட்ராக் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஆக்டிவ் ட்ராக் அப்படின்னா என்னென்னா ஃபேஸை வந்து அதுவாக ட்ராக் பண்ணிக்கும். ஸோ அந்த ஃபெசிலிட்டி பார்த்திங்கன்னா லோ லைட் மோடில் வந்து ஒர்க் ஆகாது. அதை தவிர லோ லைட் மோடு பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நல்லாவே க்ளீனாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா காருக்குள்ளே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். காருக்குள்ளே எந்த ஒரு லைட்டுமே சுத்தமாக கிடையாது. எந்த ஒரு லைட்டுமே இல்லாத கண்டிஷனில் இந்த கேமராவுடைய வீடியோ குவாலிட்டி அல்லது நான் எந்த அளவுக்கு கிளியராக இருக்கேன் அப்படின்னு பாருங்கள். லோ லைட் மோட் எனேபிள் பண்ணிவிட்டு காருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரே ஒரு டேஷ்போர்ட் லைட் மட்டும் ஆன் பண்ணதுக்கப்புறம் வீடியோ வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு பாருங்கள். என்னோடய ஃபேஸ் ட்ராக்கிங் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இருக்காது. அது ஒரே ஒரு விஷயம் தான். ஸோ இதுவே பார்த்திங்கன்னா லோ லைட் மோட் ஆஃப் பண்ணிவிட்டு என்னோடய ஃபேஸ் ட்ராக்கர் எனேபிள் பண்ணுறேன். அது எந்த அளவுக்கு என்னோடய ஃபேஸை ட்ராக் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். வீடியோ குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ லோ லைட் மோட் ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா வந்து ஃபேஸ் ட்ராக்கிங் மட்டும் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி காரில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சின்ன LED டேஷ்போர்ட் லைட் மட்டும் தான் எரிஞ்சிருக்குது. வேறு எந்த லைட்டுமே கிடையாது. ஸோ ஃபேஸ் ட்ராக்கிங் எனேபிள் இருக்கிறதுனால நான் கேமரா பார்த்திங்கன்னா எந்த இடத்துக்கு மூவ்மெண்ட் பண்ணாலும் ஃபேஸ் பார்த்திங்கன்னா வந்து ஈஸியாக ட்ராக் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து ஒரு எக்ஸாக்டாக கரெக்டான ஃப்ரேமில் இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு செக் பண்ண வேண்டிய அவசியம் வந்து உங்களுக்கு கிடையாது. நைட் டைமுடைய வீடியோ குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ நைட் டைம் வீடியோ குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு வீடியோ குவாலிட்டி இருக்கிறதுனால இதை சில ப்ரொஃபஷ்னல் ஒர்க்குக்கும் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ப்ரொஃபஷ்னல் ஒர்க்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக கேமரா ஆன் பண்ணிட்டு அப்படியே ரெக்கார்ட் கொடுத்துட்டு ப்ரொஃபஷ்னல் ஒர்க்கு யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை, நான் வந்து ஆல்ரெடி வந்து எனக்கு கேமராவுடைய செட்டிங்ஸ் எல்லாமே தெரியும், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஐஎஸ்ஓ அட்ஜஸ்ட் பண்ணணும், அப்பாச்சர் அட்ஜஸ்ட் பண்ணணும், ஷட்டர் ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் இதில் எல்லாமே பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன பார்த்திங்கன்னா அப்பாச்சரை பார்த்திங்கன்னா வைட் ஆங்கிள் அப்பாச்சர் மட்டும்தான். ஸோ அதை உங்களால் எந்த சேஞ்சுமே பண்ண முடியாது. ஷட்டர் ஸ்பீட்லேயும் ஐஎஸ்ஓலையும் மட்டும்தான் உங்களால்
உங்களால் விளையாட முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நார்மல் கலர் ப்ரொஃபைல் எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் டீலாக் எடுத்திங்கன்னா உங்களுக்கு தேவையான கலர் கரெக்ஷனை பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோவில் பண்ணிக்கலாம். ஆனால் டீலாகில் எடுக்கும்போது இப்போ பார்த்திங்கன்னா நான் சன்லைட்டுக்கு எக்ஸாக்டாக ஸ்ட்ரைட்டாக நின்றுருக்கேன். என்னோடய ஃபேஸ் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக எக்ஸ்போஸ் ஆகுது. அப்படியே சன்லைட் நான் எக்ஸாக்டாக பின்னாடி வந்தாலும் பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபேஸை வந்து ட்ராக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து எக்ஸ்போஸ் பண்ணும். ஆனால் டீலாகில் எடுத்திங்கன்னா அந்த ஒரு விஷயம் கிடைக்கிறது கிடையாது. ஃபேஸ் பார்த்திங்கன்னா டார்க் ஆயிரும், நீங்கள் தான் கலர் கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வீடியோவில் எதுவுமே தெரியாது, எனக்கு இப்போ தான் நான் புதுசாக ஃபஸ்ட் டைம் யூடியூபே ஆரம்பிக்கிறேன், ஸோ கேமரா எடுத்த உடனே எனக்கு ரெக்கார்ட் பண்ணால் வீடியோ குவாலிட்டி சூப்பராக வரணும்னு கேட்டிங்கன்னா இந்த கேமரா ஒரு அருமையான கேமரா. இந்த கேமரா பற்றி நான் ஆல்ரெடி உங்களுக்கு முக்கால்வாசி விஷயம் சொல்லியிருக்கேன். இந்த கேமரா பார்த்திங்கன்னா ஒரு டெக்னிக்கல் ரிவ்யூ கிடையாதுன்னு ஸ்டார்டிங்லேயே இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த கேமராவுடைய டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். நான் அதுக்கு எல்லா டீட்டெயிலும் கொடுக்குறேன். எதுக்காக டெக்னிக்கல் வீடியோ நான் போடலைன்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் வீடியோ ஆல்ரெடி இந்த கேமராக்காக எக்கச்சக்க பேர் போட்டிருக்காங்க. ஸோ இந்த கேமரா ரிலீஸ் ஆகி பார்த்திங்கன்னா வந்து ஒரு 7-8 மாதம் ஆகிடுச்சு. நான் வாங்கி பார்த்திங்கன்னா 2 மாதம் தான். இந்தியாவில் இப்போயுமே இந்த கேமரா வந்து அவைலபிலிட்டி ரொம்ப கம்மி. அமேசான்லேருந்து எங்கேயுமே கிடைக்கிறல. இந்த கேமராவே பார்த்திங்கன்னா துபாயில் இருக்கக்கூடிய என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட நான் பர்சனலாக ரெக்வஸ்ட் பண்ணி வாங்கிட்டு வந்த கேமரா தான். அதனால் டெக்னிக்கல் ரிவ்யூ ஆல்ரெடி நிறைய பேர் எல்லாமே போட்டுட்டாங்க. ஸோ அதனால் டெக்னிக்கல் போடல. யூசர் ரிவ்யூவாக தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நம்ம யாருமே வந்து பெருசாக போடலை, 1-2 சேனல் தவிர. அதனால் இதை நீங்கள் வாங்கலாமா இல்லை வாங்கக்கூடாதா அப்படின்றதுக்காக போட்டிருக்கேன். யூடியூப் வீடியோ எடுத்திங்கன்னா தாராளமாக வாங்குங்க. இல்லை உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு vlogging சேனலோ இல்லை வேறு ஏதாவது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களை நீங்கள் டாக்குமெண்டேஷன் பண்ணணுன்னாலோ இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறீங்கன்னு நீங்கள் தாராளமாக இந்த கேமராவை வாங்கி நீங்கள் இந்த கேமராவை யூஸ் பண்ணலாம்.